வெல்கம் டு குட்டி டிராகன் லேக்ஸ். இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள். அதெல்லாம் இல்ல, பக்கத்து தோட்டத்தில் திருட போறோம், போய் சொல்றான். இல்ல அங்க கேக்கே திருநாளும் திருட மாதிரிதான் வரும்னு நினைக்கிறேன். அதனால பேக்ல திருடி வீடியோ போறதுனால உள்ளூர்ல எது காண போனாலுமே நம்ம வீட்டுக்கிட்டே வந்துடுறானுங்க. பல சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? பயமா இருக்கு. நம்ம வீடியோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வீடியோ பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், முடிச்சு விட்டுருவாங்க. எக்க பாக்குற நீங்க? அவன் இன்னும் திருந்தலமாமா. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பூனேஷ் பாய் எங்கேயோ அலைஞ்சிருந்தான். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். தம்பி தான் கேக் வாங்கி இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ண போறோம். அவனுக்கே தெரியாது, நானா வீட்டுல இருந்து கேம் ஆடிட்டு இருக்கிறான். நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா, கண்டே எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. நம்ம போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டு வெட்டி செலிப்ரேஷன் பண்ண போறோம். மறக்காம லைக் பண்ணீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓகே, எப்ப பார்த்தாலும் சாகனவே சரியில்லை. எவனா ஒருத்தன் கொலா கொடுத்துட்டு போயிடுறான். என்ன பண்றது, உடனே மாதிரி ஆளெல்லாம் வச்சுட்டு அப்படிதான் இருக்கும். எங்க ஓனர் கிட்ட தான் 350 ரூபா காசு வாங்கினேன். எங்க காசு எடுத்த கூட குடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு சம்பாதிக்கணும்னா இவனை மாதிரி சம்பாதிக்கணும். செருப்பு கூட வாங்க டைம் இல்லாம அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறான். எப்படி இப்படி இருக்க? செருப்புலாம் இருக்குது, பொய் சொல்றான். இந்த செருப்பு கூட வாங்க டைம் இல்லாம அந்த அளவுக்கு மணி ரிலேட்டடா பாருங்க. தீவனம், மாட்டுக்கு தீவனம் எடுத்து போறாரு உழைப்புக்காக தான். நீ நானு இப்ப எல்லாம் தேர மாட்டேக்கு. என்னடா சைட்ல கொத்தனார் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, எல்லா வேலையும் வச்சிருக்காங்க கையில. கொத்தனார் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலையா பாத்துக்கோ. கொத்தனார் வேலைக்கெல்லாம் போய் என்னடா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என்னடா பிரயோஜனம்? அதெல்லாம் வாங்க உழைக்கிறத அறிவை யூஸ் பண்ணா சிம்பிளா சம்பாரிச்சுட்டு போயிடலாம். அதாவது எக்ஸாம்பிள் உங்களை மாதிரி அறிவு யூஸ் பண்ணி நீலாம் அவ்வளவுக்கு கஷ்டப்படாம இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணி ஏர்ன் பண்ற ரிஸ்க் வச்சு. அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படணும். காலைல போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வரும். பாப்போம். இப்ப கூட சம்பாதிக்க டைம் ஆச்சு. நாங்க வெட்டி பயலுங்க அப்படி பேசிட்டு பணத்தை சம்பாதிக்க போயிட்டா. பணத்தை வச்சு ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்கிறது வேற, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது வேற. ரிஸ்க் வச்சு சம்பாதிக்க போறியா இல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறியா? எப்படி சம்பாதிக்கிறதுனே தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் பக்கம் கிரிக்கெட் விளையாண்டு தோத்து போயிட்டோம். அந்த ஆழ்ந்த வருத்தத்தோட சாவான்னு பார்த்தா சாவ மாட்டான். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடங்கிட்டு இருக்கேன். நம்மளும் அந்த கிரிக்கெட்ல வந்து ஒரு ஆளா தான் மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. இவன் பவுலிங் போட கொடுத்துட்டாங்கன்ட்டு நான் அந்த அளவுக்கு காத்து கட்டுறேன், கண்டுக்கவே மாட்டேடா. ஓ, நீ மாறிட்ட பங்கு. அதான் இப்ப மாறிட்டு ரொம்ப விளையாட தெரியும், நம்மளே விளையாட தெரியும்னு சொல்லு. விளையாட தெரிஞ்சா நான் 2 6 ஃபர்ஸ்ட் மேட்ச் இறக்கி விட்டாங்க. யார் 2 6 கொடுக்குறேன் சொல்லு. இப்ப நாங்க விளையாட தெரியாதவங்க போனா 4 6 கொடுப்போம். அப்படிலாம் இல்ல கொஞ்சம். ஐயோ தெரியுமாங்க, வேற. அதான் நம்ம பழக்க வழக்கம் வந்து அந்த கேம் வந்து சின்ன கேம் வந்து பிரிச்சிச்சு பத்தியா. நீ எல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். அவன் சபரி சொல்றான் அப்ப இருந்து, அவன் பால ஃப்ரீயா விட சொல்றான், அவன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி போட வந்தாண்டா இதாகுது அப்படின்னு சொல்றான். நான் கத்துறேன், ஆனந்த் அப்படின்னு கத்துறேன். நீ கத்துனா நான் இப்படின்ட்டேன். மூட்டு நின்றா அப்படிங்கிற மாதிரிதான் ரியாக்ஷன் பண்ணிருக்க. அப்படிலாம் இல்ல, சரி நான் பாத்துக்கிறேயா அப்படின்னு சொல்றதுக்காக. அதான் நான் பாத்துக்கிறேன், வேலையா பாடுறா அப்படின்ட்டு. வேலையா பாடுறான் நான் சொல்ல கொண்டு நீயா சொல்லு. அவாய்ட் பண்ற பங்கு. சரி நல்லா இருந்தா சரி. அப்படியே தோத்து போயிட்டான், அப்படியே தோத்துதான் போயிருவேன். நாங்க போயிட்டு கேக் வாங்குறோம். கேக் வாங்கிட்டு அவனால சேர்த்துக்காதீங்க கைஸ். எல்லாம் பைத்தியம் முடிச்சிருச்சு போல இவங்களுக்கு. 2 hours later. கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. அதனாலதான் பூனாச்சின்னு எழுதிருக்கோம். பூனை பேரு பூனாச்சி. பூனைக்கு பேரு நல்லா இருக்குல்ல, பூனாச்சி எப்படி நல்லா இருக்கா? பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வாங்கியாச்சு. 10th வரைக்கும் நம்ம கூட தான் படித்தான். அதுக்கப்புறம் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு பிறந்த நாள் இன்றைக்கி இல்லைன்னு நினச்சி நான் விஷ் கூட பண்ணல உனக்கு. அதனால் சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு போயிட்டு வெட்டலான்ட்டு ஒரு இதில் இருக்கோம். நான் நேற்று தான் எப்பயும் 10th படிக்கிற வரைக்கும் நேற்று தான் ஆகஸ்ட் சுதந்திர தினத்துக்கு அடுத்த நாள் தான் அவனுக்கு பிறந்த நாள்னு நினச்சிட்டு கேக் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து போயிட்டு அவனுக்கு சப்ஸ்கிரைப் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இங்கேயே பொறுத்து அவனுக்கு வழங்காமல் கொண்டு போகிறோம். Happy birthday to you. Happy birthday to you.
எங்க இருந்தாலும் அப்படி இந்த பிரச்சனை வரணும் ஐந்தாம் சைடுனால மோசமான ஆளு. கைஸ் இவனை என் ரூம்ல விட்டது போது இங்க திருப்பி காட்டாங்க எப்படி எந்த அளவுக்கு தின்னுட்டு இருக்கான் குதிரை கையும் இதையும் பாரு வேணும்னா வெட்டி சாப்பிடுற கையில அள்ளி சாப்பிடுற நீ மட்டும் நான் கொஞ்ச இங்க பாரு இந்த இதெல்லாம் பாரு சரி என் ரூமே நீங்களே இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஒரு பர்த்டேனா கிருமி கீழே சிந்ததா செய்யும் மூஞ்சில அப்பதான் செய்வாங்க அப்ப சிந்ததான் செய்யும் சரி அதுக்கு கையில அள்ளுவாங்களா ஏதாச்சும் பீஸா வாங்கி தருவாங்க மூஞ்சில என்ன மாதிரி கிடக்கும் இங்க பாருங்க பர்த்டே பாய் மூஞ்சில ஒருத்தர் கூட ஒன்னு அப்புல அங்க பாருங்க அவன் ஊருக்கு போறான்பா செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு ஐப்பே என்னடா பெயிண்ட் மாமா அடிக்கலாம் நீ எலக்ட்ரிஷியன் கேள்விப்பட்டேன் ஆனா பெயிண்ட் அடிப்பேன்னு எனக்கு தெரியாது மாமா நல்லா அடிச்சு விட்டுருக்கேன்னு எனக்கு நல்லது அவனும் சேர்ந்து அப்ப ஏய் ரூம் மாப் போடு டக்குன்னு போ இஷ்டம்னா கழுவு கஷ்டம்னா அப்படியே போ எனக்கு தெரியாது ஏய் என்னடா இப்படி எல்லாம் ஒன்னாதானே பண்ணோம் நீ மட்டும் ஏன்டா அப்படி பண்ற நான் எப்பவுமே இப்படிதான் என்ன பண்றேன் நான் எனக்கு பர்த்டே மாதிரி ஆச்சு என் பர்த்டே போய் மூஞ்சி ஒரு நிமிஷம் அங்க பாருங்க ஒரு நிமிஷம் மூஞ்சி பர்த்டே போய் மூஞ்சில கொஞ்சம் கூட இல்லை அங்க ஆமா வீட்டுக்கு போறான் 5 மணிக்கு மேல நான் சுடுகாட்டுக்கு போறேன் அப்ப நானும் வீட்டுக்கு தானே போனோம் நீ வீட்டுக்கு தான் போவ ஆனா வீடு இங்க இருக்குது ஊருன்னா அப்புறம் 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கேட்டா கேட்க வேணும் தானே பாக்குற கையை மறுபடியும் உள்ள விட நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு டீசெண்டா சாப்பிடுறோம் இவன் பாரு சரி என்ன இப்படி இருக்க பங்கு சரி இப்ப வைப் பண்ணலாமாங்க எனக்கு வைப் ஆயிடுச்சியா வைப் பண்றான் என்ன பாட்டு பண்ணும் சாணா முச்ச கத்தி உன்னை போட்டுருவேன் வெட்டி இவன் லாஸ்ட் வரைக்கும் உருப்பட மாட்டான் கத்தி கித்தின்னு சொல்லிட்டு ஜெயில தான் அலையாம பாருங்க ஜெயில எடுக்க கூட ஆள் இருக்காரு நிஜமாதான் இந்த கத்தியே போதும் உன்னை முடிக்க உனக்கு மேல டீசென்ட் ஓகே நண்பர்களே வைப் பண்ண போறோம் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல வைப் பண்ண போறோம் உனக்கு மேல டீசென்ட் வைப்ல மதப்போம் அதெல்லாம் இல்ல சாணம் முடிச்ச கத்தி தான் இப்போ போட்டு வைப் பண்றோம் மூஞ்செல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் வந்து இவங்க வந்து பர்த்டே பை என்ன மாதிரி மாத்திட்டாங்க ஓகே கைஸ் பாய் டாடா வீடியோ முடிஞ்சு எல்லாம் பர்த்டே இருந்துச்சுன்னா இவனை கட் பண்ணிரு கையில கட் பண்ணிரு